இப்போது ட்ரெண்டிங்கில் இருக்கிறது விஜய் சார் மகன் சஞ்சய் தான். ஏன்னா அவர் நேற்றுக்கு அவர் கொடுத்த பேட்டியும் பேச்சும் நடவடிக்கையும் ஒரு டைரக்டராக அவர் வெற்றி பெற்று விட்டார் என்பது எல்லோருக்கும் புரிய வச்சிருக்கு. ஆனால் புலிக்கு பிறந்தது பூனையாகமாக ஆகாது. அது மாதிரி சஞ்சய் பேச்சும் முக நளினமும் மிக தெளிவான கண்ணோட்டத்தில் தான் இருக்குது. உடல் ரீதியாகவும் அவர் மிகவும் வலிமையாக தான் பெற்றிருக்கிறார். நீங்கள்லாம் நினச்சிட்டு இருப்பீங்க அவர் சாதாரண டைரக்டர்னு. ஆனால் அதில் அவர் வந்ததே சினிமா கற்றுக்கிட்டு இனி அங்கே வரும் கதைகள், கதைக்களம், மியூசிக், எடிட்டிங் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி தான் நடிப்பார். கதாநாயகனுக்கு உண்டான எல்லா அம்சமும் அவர்கிட்ட இருக்குது. அதனால் யார் சிபாரிசும் அவருக்கு தேவைப்படாது. இப்போவே 2 நிறுவனங்கள் அவருக்கு படம் பண்ண பேசிகிட்டு இருக்கிறதா தகவல். அதுவும் பெரிய நிறுவனங்கள் தான். இப்போதைக்கு ஒரு கதாநாயகன் தேவையான நடனம், ஃபிட்னஸ், முக அழகு எல்லாமே அவர்கிட்ட குறையில்லாமல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு இணையான கதாநாயகர்கள் தமிழ் சினிமாவில் இல்லைன்னு நினைக்கலாம். அந்தளவுக்கு அவர்கிட்ட எல்லாமே இருக்குது. இந்த இடப்பட்ட நேரத்தில் அவர் தரமான கதைகளை சூஸ் பண்ணி நடித்தாருன்னா அவருடைய அப்பா போல் அவர் ஒரு பெரிய சூப்பர் ஸ்டாராக வர வாய்ப்புகள் இருக்குது. அப்பா விட்ட இடத்தை மகன் நிரப்புவார் என்று கொஞ்சம் சந்தேகமே இல்லாமல் தான் இருக்கும். ஜேசன் சஞ்சய் முறைப்படியாக பரதநாட்டியம், கராத்தே, வெஸ்டர்ன் டான்ஸ், கதகளி, குச்சிப்புடின்னு எல்லா இடத்துலையும் ஸ்ட்ராங்காக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்திருக்கார். அதுவும் அவர் அப்பா மூலம் எந்த ஒரு சிபாரிசும் வச்சுக்காமல் அவருடைய சொந்த உழைப்பை பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறதே மிகப்பெரிய எண்ணம் தான். கில்லி படத்தில் விஜய் ஒரு டைலாக் பேசியிருப்பார். ஒரு பிளேடை மேலே வைக்கிற நம்பிக்கை உண்மையில வச்சுருந்தா நீ கண்டிப்பாக ஜெயிச்சிருப்பேன்னு. அதுபோல் சஞ்சய் யாரையும் எதையும் தனக்கு துணையாக எடுத்து செல்லலை. தன் சொந்த திறமையால் மிகப்பெரிய பட்ஜெட் படம் ஒன்று நமக்கு தர இருக்கிறார். அந்த படப்பிடிப்பு வருகிற அக்டோபரில் துவங்க இருக்கிறது. படத்தலைப்பு இன்னும் முடிவு செய்யலை. இசை பெரிய மியூசிக் டைரக்டர் தான் வர்றாரு. டைரக்ஷன் பிரபுதேவா பண்ணுறதா இருக்குது. ஏன்னா அவர்கள் ஏற்கனவே விஜய் சார் வச்சு போக்கிரின்னு ஒரு படத்தை வச்சு அவர் இந்தியா முழுக்க அவர் வெற்றி பெற வச்சார். மெகா ஹிட்டாக இருந்துச்சு. அதுபோல் சஞ்சய் இந்த படம் இன்னொரு போக்கிரி அமையும்னு நம்ம நம்புகிறோம். எனவே சஞ்சயின் எதிர்கால சினிமாவும் அவரின் சொந்த வாழ்க்கையும் இனி ஒரு சூப்பர் ஸ்டாராக அவர் வருவார் என நம்ம நம்புவோம். வாழ்த்துக்கள்.